அரசன் விக்ரமாதித்யன் என்னை பிடிக்க மீண்டும் வந்துவிட்டான். இன்று நான் அளிக்கப் போகும் விருந்தில் என்னை மீண்டும் நெருங்கவே அவன் அச்சப்பட வேண்டும். அரசன் விக்ரமாதித்யனே, இன்று இந்த தேனீக்கள் உன்னை விடப்போவதில்லை. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நீ உஜ்ஜயினிக்கு செல்ல வேண்டும். செல், மீண்டும் உன் ராஜ்யத்திற்கு திரும்பி செல். நான் சொல்வதை கேட்டால் நீ தப்பித்துக் கொள்வாய் விக்ரமாதித்யா. என்ன செய்யலாம்? பறவைகளின் பாஷை எனக்கு தெரியுமே, அதையும் மறந்து போனேன். இந்த தேனீக்களை விரட்ட என்னிடம் ஒரு உபாயம் உள்ளது. கடவுளே, இவனுக்கு தேனீக்கள் பாஷை தெரியும் என்று மறந்து விட்டேனே. விக்ரமாதித்யா, நீ என்ன முயற்சி செய்தாலும் நான் உன்னோடு இன்று வரப்போவதில்லை. விக்ரமாதித்யா, என் பாதங்களை விட்டுவிடு. நான் உன்னுடன் வருகிறேன். என் பாதத்தை இழுத்து விடாது. விக்ரமாதித்யா, என்னை மிகவும் எளிதில் பிடித்து விடுகிறாயே. என்னை விட்டுவிடு, விட்டுவிடு. என்னை யாராவது காப்பாற்றுங்கள். நான் வர மாட்டேன். என்னை விட்டுவிடு. ஏன் என் நிம்மதியை இப்படி குலைக்கிறாய் விக்ரமாதித்யா? உன்னை குறை கூற இயலவில்லை. உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலிதான். நான் என்ன மாய வித்தை செய்தாலும் அதில் நீ என்னை வென்று விடுகிறாய். அத்துடன் மிகவும் தைரியசாலியான வீரனும் ஆவாய். அதனால்தான் என்னை பிடித்து பத்ரகாலனிடம் ஒப்படைக்கும் பொருட்டு உன் வாழ்க்கையை நீ பணயம் வைத்து விட்டாய். இந்த உலகத்தில் போட்டி பந்தயம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது தெரியுமா? இன்று நான் உனக்கு குந்தன் என்ற பெயருடைய சூதாட்டக்காரனின் கதையை கூறப்போகிறேன். அவனுக்கு சூதாட்டம் என்றால் மிகவும் விருப்பம். அவனுடைய தந்தை உஜ்ஜயினி நாட்டின் பிரபலமான பண்டிதர். ஆனால் அவன் புத்திரன் சூதாடுவதை நினைத்து அவர் மிகவும் வருந்தினார். தன்னுடைய மகனின் செயலால் கடனாளியாகிவிட்டார். குந்தன்,
உன்னுடைய இந்த சூதாட்ட பழக்கத்தினால் நம் குடும்பமே பாதிக்கப்பட்டு விட்டது. தனம், செல்வங்கள், நிலபுலன்கள் அனைத்தையும் இழந்து விட்டோம். சூதாட்டத்தில் அனைத்தையும் நீ தோற்றுவிட்டாய். அது மட்டுமில்லாது, உன் வணிகத்திற்காக நான் கடனாக வாங்கி கொடுத்த தனத்தையும் எடுத்துச் சென்று சூதாட்டத்தில் இழந்து விட்டாய். போதும், இனி என்னால் பொறுக்க இயலாது. நீ இப்பொழுதே என்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே சென்றாக வேண்டும். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அவன் நமக்கு ஒரே மகன் அல்லவா? ஒரே மகன் என்பதால் தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து அவனை சீரழித்து விட்டாய். தந்தையாரே, என்னை தயை கூர்ந்து மன்னியுங்கள். இதற்கு மேல் நான் சூதாட செல்ல மாட்டேன். என் தாயின் மீது சத்தியம் செய்கிறேன். சூதாட்டக்காரன் என்றுமே மாற மாட்டான். அதேபோல் உன் பழக்கத்தை மாற்ற இயலாது. அவன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவன் இனி சூதாட மாட்டான். தந்தையாரே, தந்தையாரே, நில்லுங்கள். அண்ணியே, மகனே, இதோ பார் கோமலா, இந்த தனத்தை பத்திரமாக வை. நாளை பௌர்ணமி அல்லவா? கடன் தொகையை திரும்பப் பெற அவர்கள் ஆட்கள் வருவார்கள். இதோ பார் குந்தன், நீ திருந்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது. நீ சரியான வழிக்கு வந்துவிட்டாய் மகனே. குந்தன், உன்னை காணவில்லை என்றால் நான் வாடி விடுகிறேன். நீ வந்ததும் மலரை போல் மலர்ந்து விடுகிறேன். குந்தன், நான் உன்னை மனதார நேசிக்கிறேன். ஆனால் என்னை ஒரு இளவரசி போல் பார்த்துக் கொள்வேன் என்றால் திருமணம் செய்து கொள்வேன். அப்பொழுது உன் இதய ராணியாகி விடுவேன். மோகினி, எனக்கு நீயும் தனமும் தேவை. இதை நான் அடைய வேண்டும் என்றால் சூதாடித்தான் ஆக வேண்டும். கடைசியாக இன்று மட்டும் நான் சூதாடி விடுகிறேன். இதுவரை நான் என்னெல்லாம் இழந்தேனோ அவை அனைத்தையும் நான் மீட்டு வருவேன். அன்னையே, இன்று மட்டும் நான் செய்த சத்தியத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். குந்தன், வந்து விட்டாயா? சில காலமாக வரவில்லையே. மோகினி, நான் இன்று சிறிதளவுதான் தனத்தை கட்டுவேன். குந்தன், சிறு பிள்ளை போல் நடவாதே. நீ திறமையான வீரன். சூதாட்டத்தில் சிறிது சிறிதாக கட்டினால் அனைத்தையும் இழந்து விடுவாய். ஆம் குந்தன், இதுபோல் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரே பந்தயத்தில் நீ இழந்த வீடு, நிலப்புலன், அனைத்து செல்வங்களும் மீண்டும் கிடைத்துவிடும். அத்துடன் நானும் உனக்கு உரியவளாகி விடுவேன். அதன் பின் பிரிவே இல்லை. நூறு பொன்னாணயங்கள்.
தாயத்தில் 7 போடுங்கள். தாயத்தில் 7 விழ வேண்டும். முயற்சி செய்கிறேன். வெற்றி எனதே. பார்த்தாயா, நீ கேட்ட 7 கிடைத்து விட்டது. சற்று நில்லுங்க. தயை கூர்ந்து என் நாணயங்களை கொடுத்து விடுங்கள். மோகினி, என் பொற்காசுகளை கொடுக்குமாறு எடுத்துச் சொல். வேண்டாம், இது சரியல்ல. என் பொற்காசுகளை கொடுத்து விடு. எனக்கு இது தேவைப்படுகிறது. தயை கூர்ந்து கொடுத்து விடுங்கள். நான் தங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். அதை கொடுத்து விடுங்கள். அது எனக்கு தேவைப்படுகிறது. இங்கிருந்து கொடுத்து விடுங்கள். பிரம்மதத்தரே, வெளியே வாருங்கள். கடன் வாங்கினோம் அல்லவா? அவர் ஆட்களை அனுப்பிவிட்டார். நீ சென்று பார். பிரம்மதத்தரே, வெளியே வாருங்கள். நில்லுங்கள். யார் நீங்கள்? என்ன வேண்டும்? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கோபமாக உள்ளீர்கள்? இன்று பௌர்ணமி. தாங்கள் வாங்கிய கடனை என் எஜமானருக்கு திருப்பிக் கொடுப்பதாக கூறியுள்ளீர்கள். கோமலா, சுவாமி, நேற்று தனத்தை பத்திரப்படுத்தி வைக்கச் சொன்னேன் அல்லவா? அதை அவர்களிடம் கொடு. சரி. பணப்பை, பொற்காசுகள் எங்கு வைத்தேன்? காணவில்லையே. சுவாமி, சற்று வாருங்கள். சற்று உள்ளே வாருங்கள். என்னவாயிற்று? தனம், தாங்கள் கொடுத்த பணத்தை மெத்தையின் அடியில் தான் வைத்தேன். ஆனால் காணவில்லை. குந்தன், நம் மகன் எங்கே? அவனா? அவன் காலையிலேயே சென்று விட்டான். நிச்சயமாக இந்த தனத்தை அவன்தான் களவாடி இருக்க வேண்டும். தனத்தை கொடுங்கள். கொடுப்பதற்காக வைத்த தனத்தை என் மகன் களவாடி சென்று விட்டான். தாங்கள் என்னோடு வாருங்கள். என் எஜமானருக்கு எவ்வாறு கடனை வசூலிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். வேண்டாம், வேண்டாம். வாருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். அவரை விட்டு விடுங்கள். நான் என்ன செய்வேன்? என்னவாயிற்று? நான் கடனாக கொடுத்த தனம் எங்கே? எஜமானரே, எனக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள். தங்களுடைய தனத்தை திருப்பிச் செலுத்தி விடுகிறேன். இவன் என்னிடம் 100 பொற்காசுகள் கடனாக வாங்கியுள்ளான். அதற்கு வட்டியாக 100 கசையடி கொடுங்கள். அடிக்காதீர்கள். இந்த அருங்கள்,
என்னுடைய ஆபரணங்கள். இதை வைத்து தங்கள் கடனை ஈடு செய்து விடுகிறேன். வட்டியாக இதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பார்த்தாயா, அடியாத மாடு படியாது, அடித்ததும் தனம் வந்து விட்டது. பகவானிடம் அவர்கள் புத்திரனை கேட்டார்கள். ஆனால் உபத்தரத்தை அல்லவா கொடுத்து விட்டார். குந்தன் போன்ற உருப்படாத மகனை ஈன்றதால் பாவம் பிரம்மதத்தரை போன்ற உண்மையான பண்டிதர் சவுக்கடி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அத்துடன் அவனது தாயோ ஆபூஷணங்களை இழந்தாள். மகனால் மான மரியாதையும் பறிபோனது. இந்த இல்லத்தில் காலடி எடுத்து வைக்க உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? என் கண் முன்னே நிற்காதே, உடனே இந்த இல்லத்தை விட்டு வெளியேறிவிடு. இனி நான் உனக்கு தகப்பனும் அல்ல, இனி நீ என்றுமே எனக்கு மகனும் அல்ல. என் தவறை எண்ணி நான் மிகவும் வருந்துகிறேன் தந்தையாரே. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கள். இதற்கு மேல் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன். இதற்கு மேலும் உன்னை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. அன்னையே, தந்தையிடம் தாங்கள் எடுத்துக் கூறுங்கள். என் பதியின் மானத்தை இழக்க செய்த ஒருவன் எனக்கு எப்படி மகனாக இருக்க முடியும்? இங்கிருந்து சென்று விடு. என் கண் முன்னே நிற்காதே. இங்கிருந்து செல். செல். அதன் பிறகு விக்ரமாதித்யா குந்தன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுதான் அவனுக்கு உண்மையான உலகம் புலப்பட்டது. அப்போதுதான் இந்த உலகத்தில் கருணை, தயாளம் போன்ற குணங்கள் எல்லாம் இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. இல்லத்தில் அவனின் அன்னையிடம் கேட்டவுடன் ஆகாரம் கிடைத்துவிடும். உறக்கம் வருகிறது என்றால் உடனே பஞ்சனை கிடைத்துவிடும். ஆனால் வெளி உலகத்தில் அடியும் உதையும் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அத்துடன் அவனுடைய தோழர்களும் அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள். அவனை பொறுத்தவரை அனைத்து கதவுகளும் அவனுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. அவன் நகரத்தை விட்டு கானகத்திற்கு சென்றான். இவன் மடிந்து விட்டான் என்று எண்ணுகிறேன் குருதேவா. விலகுங்கள்.
உயிர் உள்ளது. ஆனால் இவனுடைய ஆசையும் பேராசையும் தான் இவனை கொன்றுவிட்டது. குகைக்கு எடுத்து செல்லுங்கள். தாங்கள் யார் மகரிஷி? நான் தற்போது எங்கு உள்ளேன்? எங்கள் குருதேவரின் குகையில் உள்ளாய். மகனே, உனக்கு என்ன வேண்டும் கேள். என்னால் முடிந்தால் அதை தருகிறேன். மகரிஷி, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. எனக்கு உண்ண ஏதேனும் ஆகாரம் கிடைத்தால் என் ஆத்மா மகிழ்ச்சி அடைந்துவிடும். நீ போஜனத்தை உண்டால் உனது ஆத்மா திருப்தி அடைந்து விடுமா? மகரிஷி, போஜனத்தை தவிர தற்பொழுது என் மனதில் வேறு எந்த எண்ணமும் தோன்றவில்லை. அலக் நிரஞ்சன், ஆச்சரியமாக உள்ளது மகரிஷி. என்னுடைய பசி தணிந்து விட்டது. அப்படியானால் உனது ஆத்மா திருப்தி அடைந்து விட்டது. மகரிஷி, தற்பொழுது ஓய்வெடுக்க ஏதேனும் இடம் கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கென்ன? அதோ அந்த குகைக்குள் சென்று நீ ஓய்வெடுக்கலாம். இந்த இடம் அப்படியே அரண்மனை போல் உள்ளது. இப்பொழுது ஊஞ்சல் படுக்கை மட்டும் கிடைத்துவிட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்.
இவ்வளவு அழகான சிலை இது மட்டும் உயிர் பெற்றால் தாங்கள் யார்? நான் அந்த சக்தி வாய்ந்த மகரிஷியின் சித்தியால் பிறந்தவள். என் பெயர் மாயா. அவரது அநேக சக்தியில் இதுவும் ஒன்றாகும். வாருங்கள், அங்கு சென்று அமருவோம். அந்த மகரிஷி என்னிடம் தங்களை கவனிக்குமாறு எனக்கு அவர் ஆணையிட்டுள்ளார். வாருங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்ன மகனே, ஓய்வெடுப்பதற்கு இது போதுமா மகனே? மகரிஷி, நான் கற்பனை செய்த சொர்க்கம் போலவே இது உள்ளது. நான் நிரந்தரமாக இங்க இருக்க ஆசைப்படுகிறேன். அது நடக்காது, நிச்சயம் நடக்காத காரியம். நான் கடுமையான தவம் செய்து பெற்றுள்ள இந்த சித்தியை விரயமாக்க விரும்பவில்லை. இதை நீ வெறும் 8 நாட்களுக்கு மட்டும் அனுபவிக்கலாம். அதன் பிறகு நீ உன் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் 8 நாட்கள் ஓடிவிட்டன. குந்தன் சுபபோகத்தில் தன்னிலையே மறந்தான். அதனால் அவனுக்கு காலம் போனதே தெரியவில்லை. ஏன் இந்த மாற்றம் மகரிஷி? மாயாவும் மற்றவர்களும் எங்கு சென்றார்கள்? நீ இங்கிருந்து செல்லும் நேரம் வந்து விட்டது. இன்றோடு 8 நாட்கள் முடிந்து விட்டது. மகரிஷி, வாழ்க்கையில் முதன்முறையாக நான் சரியான பாதைக்கு வந்தது போல் உணர்கிறேன். நான் எண்ணிய அனைத்தும் எனக்கு கிடைத்தது. இதுபோல் சுபபோகங்களை அனுபவிக்க தவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். வேண்டாம் குந்தன், உன்னால் நிச்சயமாக அதை அடைய இயலாது. நீ இந்த சித்திகளை பெற வேண்டும் என்றால் கடினமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். உன்னால் அது முடியாத காரியம். சித்தியை பெற நான் அனைத்து கஷ்டங்களையும் ஏற்கிறேன். தயை கூர்ந்து என்னை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, உன் விருப்பம் போல் நடக்கட்டும். அப்படி என்றால் நீ சாதனை செய்ய தயாரா? ஆம் மகரிஷி. अलग निरंजन।
நீ இந்த சித்தியை பெறும் சாதகம் 2 பாகமாக நடக்கும். உன் கரத்தை நீட்டு. முதல் பாகம் இன்று முதல் ஆரம்பம். வணங்குகிறேன் குருதேவா. விதிமுறைப்படி வெற்றிகரமாக நீ சித்திகளை பெறும் முதல் பாகம் முடிந்துவிட்டது. அடுத்தது மிகவும் கடினமான தவ வாழ்க்கை. ஆபத்தான செயல்களும் ஆரம்பமாகப் போகிறது. குருதேவா, தங்களின் உத்தரவு எனக்கு கிடைத்தால் 2ஆம் பாகம் ஆரம்பிப்பதற்கு முன் என் இல்லத்திற்கு சென்றுவிட்டு வருவேன். நல்லது. உனது விருப்பப்படியே செய். ஆனால் குருதேவா, இந்த வஸ்திரத்தோடு இல்லத்திற்கு செல்வது நல்லதல்ல. தயை கூர்ந்து புதிய ஆடை கொடுத்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். மிக்க நன்றி குருதேவா. ஆனால் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன். என் தாய் தந்தைக்கு ஏதேனும் பரிசளித்தால் அவர்கள் மிகவும் மகிழ்வார்கள். மிக்க நன்றி குருதேவா. இன்னொரு சிறிய கோரிக்கை. சிறிது தனம் கிடைத்துவிட்டால் என் தந்தை மிகவும் மகிழ்வார். அதோடு என்னை மன்னித்தும் விடுவார். மிக்க நன்றி குருதேவா, மிக்க நன்றி. உன்னை எப்பொழுது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். இந்தாருங்கள், தங்களுக்கு பரிசாக இதை வாங்கி வந்தேன். பெற்றுக்கொள்ளுங்கள் தந்தையாரே, இது தங்களுக்காகவே எடுத்து வந்தேன். நீ இன்னும் சூதாடுவதை நிறுத்தவில்லையா? இல்லை,
அதை நான் எப்பொழுதோ விட்டு ஒழித்து விட்டேன். இப்பொழுது நான் சித்தி பிராப்திக்காக முயற்சிக்கிறேன். இந்த சித்தி மட்டும் கிடைத்துவிட்டால் நமது அனைத்து துயரங்களும் ஒழிந்துவிடும். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அன்னையே. பகவானின் கருணையால் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். சுகமாக இரு. நலமாக வாழ்வாயாக. உழைக்காமல் கொள்ளாமல் சுகத்தை அனுபவிக்கும் பழக்கம் இன்னும் அவனை விட்டு செல்லவில்லை என்று எண்ணுகிறேன். குந்தனின் தாயும் தந்தையும் அவனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அத்துடன் அவனும் மீண்டும் இல்லத்திற்கு வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். தன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் யாருக்கு தான் மகிழ்ச்சி இருக்காது? இந்த உலகத்தில் விசித்திரமான குணம் கொண்டவன் விக்ரமாதித்யன் மட்டும்தான். அவன் என்றுமே தன் இல்லத்திற்கு போக விரும்ப மாட்டான். நீ போனால் போ, இல்லை என்றால் விடு. நான் மேற்கொண்டு என் கதையை கூறுகிறேன், அதை மட்டும் கேள். குந்தன் இந்த சித்தியை மட்டும் தாம் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் தாம் அடைந்து விடுவோம் என்று எண்ணினான். மீண்டும் தன் குருவை சந்திக்க வந்தான். தன்னுடைய குருவின் ஆசிர்வாதத்தால் அந்த சித்தியின் 2ஆம் பாகம் ஆரம்பமாயிற்று. அவன் சித்தியை அடையும் பொருட்டு அனைத்து செயல்களையும் மிக நேமமாக செய்து கொண்டிருந்தான். சித்தியை அடையும் பொருட்டு கடினமான செயல்களில் அவன் ஈடுபட்டான். நிஷ்டையையும் பாராயணத்தையும் ஒருமுகமாக தவமும் புரிந்தான். சித்திக்காக பாடுபட்ட அந்த நாளும் வந்துவிட்டது. அந்த சித்தியை அடையும் 2ஆம் பாகம் முடிவடையும் நேரமும் வந்துவிட்டது. குருதேவா, என்னுடைய சாதகம் இன்று பூர்த்தியாகிவிட்டது. தங்களைப் போலவே சித்தியும் கிடைத்துவிட்டது. தங்களைப் போலவே என்னால் எதையும் வரவழைக்க முடியும். தயை கூர்ந்து குருதேவா, தங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கூறுங்கள். மகனே, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. உண்பதற்கு போஜனம் தர முடியுமா? இப்பொழுதே தருகிறேன் குருதேவா. அலாக் நிரஞ்சன். ஏன் இப்படி நடக்கிறது குருதேவா? நான் என் தவத்தை பூர்த்தி செய்து விட்டேனே. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் சித்தி கிடைக்கவில்லை? இது எப்படி நிகழ்ந்தது? தாங்கள் தான் கூற வேண்டும். கடுமையாக தவம் செய்தும் ஏன் சித்தி கிடைக்கவில்லை? விக்ரமாதித்யா, இது என்ன ஆச்சரியம்? இத்தனை சித்திகளை பெற்றும் கூட தன்னுடைய குருவிற்கு போஜனத்தை கூட அளிக்க அவனால் இயலவில்லையே. எனக்கு ஏற்படும் சந்தேகம் என்னவென்றால், சாதனத்தின் 2 பாகத்தையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துவிட்ட பிறகும் கூட அவனுக்கு ஏன் சித்தி கிடைக்கவில்லை? அவனுடைய தவம் ஏன் வீணானது? அந்த தவத்தின் பலன் அவனுக்கு ஏன் கிட்டவில்லை? உடனே கூறு விக்ரமாதித்யா. உனக்கு பதில் தெரிந்திருக்கும். கேள்விக்கான பதில் தெரிந்தும் கூட பதில் கூறவில்லை என்றால் நான் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். அதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள். பதிலை கூறு. கூறுகிறேன். குந்தனுக்கு ஏன் பரமசித்தி கிடைக்கவில்லை என்றால் அவன் ஒரு மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டான். அவன் தன்னுடைய பயிற்சியையும் தவத்தையும் பாதையில் நிறுத்தியது மட்டுமல்லாது தன் இல்லத்திற்கும் சென்று விட்டான். அவன் அப்படி செய்திருக்க கூடாது. ஒருவருக்கு சித்தி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக அதை பூர்த்தி செய்ய வேண்டும். லட்சியத்தை அடையும் பொருட்டு தன் முழு கவனத்தையும் அதில் ஈடுபடுத்தி வெற்றியடைய வேண்டும். அப்பொழுது நம் மனதில் எந்த ஆசைக்கோ எந்த மோகத்திற்கோ பந்த பாசத்திற்கோ இடமளிக்க கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால்
நிச்சயம் பரமசித்தி கிடைக்காது. குருதேவா, எனக்கு ஏன் சித்தி கிடைக்கவில்லை என்று நான் நன்றாக உணர்ந்து விட்டேன். என்னுடைய ஆசையும் பேராசையும் தான் என் சாதனையை முறியடித்து விட்டது. ஆனால் என் மனதிலிருந்து ஆசையையும் பேராசையையும் அழிக்க விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். மிக சரியாக கூறினாய். நீ குந்தனின் மன ஓட்டத்தை நன்றாக படித்துக் கொண்டு விட்டாய். அவனை புரிந்தும் கொண்டு விட்டாய். அவனுடைய இச்சையும் பேராசையும் எதிரியாகி அவனை தடுத்து விட்டது. நீ நான் கூறிய கதையை கவனமாக கேட்டதோடு சரியான தீர்வையும் வழங்கிவிட்டாய். ஆனால் ஒரு விஷயத்தை நீ சற்றும் எண்ணி பார்க்கவில்லை. நீ பதில் உரைத்தாய், நான் உன்னை விட்டு செல்கிறேன். நான் உன்னை பின்தொடர்வேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.